அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கோட்டை ரயில் நிலையம் முன்பாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக பதாதைகளில் கையெழுத்திட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அங்கத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர், அரசு முன்வைத்துள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக தற்பொழுது ஒரு பெரும் நெருக்கடி உருவாகி எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தை பரப்பாக விமர்சிப்பதை விட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து புதிய கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என அவர் தெரிவித்தார். முன்னர் தயாரிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் போதிய முறையில் அமுல்படுத்தப்படவில்லை என்பதை கல்வி செயலாளர் கூட ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்த காலத்தில் நிறைவேற்ற முடியாத கல்வி சீர்திருத்தங்களை இந்த அரசு பதவியேற்று ஒரு ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்த முடியும் என்ற எண்ணம் யதார்த்தமற்றது எனவும் அவர் கூறினார். 6ஆம் வகுப்பு பாடத்திட்டம் குறித்து அதிகம் பேசப்படுகின்ற போதிலும் அதற்கு அப்பாற்பட்ட பல தீவிரமான பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். 2022ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையின் மூலம் தேசிய கல்வி நிர்வாகத்தின் 2ஆம் பதவி நிலைக்கான நியமனங்கள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை அரசியல் மயமாகவும் நிர்வாக மயமாகவும் மாற்றப்பட்டுள்ளதன் விளைவாக அரசு தற்போது கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவை நீண்ட கால திட்டமிடலுடன் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் முன்வைக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த நேரமும் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை